அது பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அது மிக பாரதூரமான குற்றங்களாக கருதப்படுகிறது. 16 இளம் சிறார்கள் அந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகள் உங்கள் சார்ந்தவர்களால் பரப்பப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட நபர் அலன் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு மிக நெருங்கியவராக இருக்கின்றார். அதற்கு முதல் வெளியான வேலமாளிகன் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல் சாயம் பூசப்படுகின்றது. ஸ்ரீதரனுக்கு மிக நெருக்கமான அமைப்பாளர்கள் எல்லோரும் சமூக விரோத செயல்களிலும் மக்களுக்கு ஒவ்வாத வேலை திட்டங்களையும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்களாகவும் போதைப் பொருட்களை விநியோகிப்பவர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் கால பரப்புரை என்ற இதில் சொல்லிவிட்டு இவர்கள் தப்பிவிட முடியாது. ஏனென்றால் சட்டம் ரீதியாக இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது, ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி தான் அதிகாரத்தில் இருந்தது. அப்ப நீங்கள் சொல்கின்றீர்களா தமிழரசு கட்சி ஊழல் மோசடியில் ஈடுபட்டது? நிச்சயமாக வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகின்றேன். மிக மோசமான ஊழல் விடயங்கள் இங்கே அரங்கேறியது. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இதுவரை நடந்திராத என்ன மாற்றங்களை கிளிநொச்சி பிரதேச மக்களுக்கு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? ஊழல் அற்றவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும், ஊழல்வாதிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதில் இந்த கிளிநொச்சி சமூகம் மிகவும் அக்கறையாயிருப்பதை நான் நிச்சயமாக அறிகின்றேன். கிளிநொச்சி உள்ளூராட்சி சபை தேர்தல் மிக முக்கியமானதாக படுகின்றது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஒரு கோட்டையாக இது கருதப்படுகின்றது. இந்த கோட்டைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று வடக்கு கிழக்கில் மிக முக்கிய பேசு பொருளாக அமைந்திருப்பது கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல், அத்தோடு அண்மையில் நடந்துள்ள பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான விஷயங்கள் மற்றும் கிளிநொச்சியினுடைய அரசியல் நிலைமைகள் பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. அது தொடர்பாக எம்மோடு உரையாடுவதற்கு இன்றைக்கு தேசம் நெட்டுக்கு மிகவும் அறிமுகமான உங்களுடைய தோழர் சந்திரகுமார் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சந்திரகுமார். வணக்கம் ஜெயபாலன் அவர்களே. என்றால் இந்த கிளிநொச்சி உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்ற மாவட்டங்களுடைய தேர்தலும் மிக முக்கியமானதாக படுகின்றது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஒரு கோட்டையாக இது கருதப்படுகின்றது. இந்த கோட்டைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றது. கரச்சி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபை, பூனேரி பிரதேச சபை. இந்த 3 உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 1,09,000 அல்லது 1,10,000 மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த தேர்தல் உண்மையிலே முக்கியமான தேர்தல் ஒன்றாகத்தான் எங்களது கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கருதுகிறோம். இங்கே இருமுனை போட்டி தான் மிக பிரதானமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் தரப்பு தமிழரசு கட்சிக்கும் சமத்துவ கட்சியாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் கூட்டமைப்பாக நாங்கள் போட்டியிடுகின்றோம். ஆகவே இந்த 2 அணிக்கும் இடையில்தான் போட்டி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த முறை உள்ளூராட்சி சபைகளை 3ஐயும் கைப்பற்றக்கூடிய பலமான வேட்பாளர்களை நாங்கள் களத்தில் இறக்கி இருக்கின்றோம். தேர்தல் பரப்புரை என்னும் 3 கிழமைக்கு உட்பட்ட திறங்கள் தான் இருக்கின்றன. தேர்தலுக்கு கடுமையாக எங்களது வேட்பாளர்கள் தங்களது கருத்துக்களை மக்கள் முன் வைத்து தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டதுல ஒரு உண்மை இருக்கின்றால் கிளிநொச்சியை பொறுத்தவரையில தமிழரசு கட்சிக்கு பலமான எதிராளியாக நீங்க இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்களையும் நீங்கள் உங்களுடைய பலத்தை காட்டி இருக்கிறீர்கள். ஒரு 15,000 முதல் 20,000 வாக்குகளை உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கால் பெற்றிருக்கின்றீர்கள். கரச்சி பிரதேச சபையில் குறித்த உள்ளூராட்சி உறுப்பினர்களை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கின்றது. தமிழரசு கட்சி மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் உங்கள் சார்ந்தவர்களால் பரப்பப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் நிகழ்ந்திருக்கின்றது. அது பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அது மிக பாரதூரமான குற்றங்களாக கருதப்படுகிறது. 16 இளம் சிறார்கள் அந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சம்பந்தப்பட்ட நபர் அலன் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு மிக நெருங்கியவராக இருக்கின்றார். அதற்கு முதல் வெளியான வேலமாளிகன் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசப்படுகின்றது. அந்த பின்னணியில நீங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதை நீங்கள் என்னென்று கையாளுறீங்க? இல்ல, இது இந்த 2 அண்மை காலமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு மிக நெருக்கமான இருவர் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டுகள் பொதுவழியில் ஆதாரங்களுக்கு கூடாக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த பொதுவழி
ஆதாரங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டதுக்கும் ஒரு அரசியல் குலாம் பூசிவிட முடியாது. நாங்கள் எதிர்த்தரப்பு திட்டமிட்டு அவர்களுக்கு எதிரான பரப்புரைகளை செய்கிறோம் என்று அவர்கள் அந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பிவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இது நீண்ட காலமாக நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட உங்களை சொல்லி இருக்கின்றேன். இங்கே தமிழரசு கட்சியின் செயற்பாட்டாளர்கள், ஸ்ரீதரனுக்கு மிக நெருக்கமான அமைப்பாளர்கள் எல்லோரும் சமூக விரோத செயல்களிலும் மக்களுக்கு ஒவ்வாத வேலை திட்டங்களையும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்களாகவும் போதைப் பொருட்களை விநியோகிப்பவர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களான் கட்சியின் முக்கியஸ்தர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த குற்றச்சாட்டு பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இப்போது சில ஆதாரங்களுடன் நன்மை காலமாக வெளியிடப்பட்டு வருகின்றது. ஆகவே இது தொடர்பாக வரும் மீதான ஒரு தேர்தல் கால பரப்புரை என்ற இதுல சொல்லிவிட்டு இவர்கள் தப்பிவிட முடியாது. ஏனென்றால் சட்டம் ரீதியாக இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது, ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தங்களது குற்றங்கள் மக்களால் வெளிப்படுத்தப்படும் போது அல்லது ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படும் போது அல்லது மனித உரிமை அமைப்புகளினால், பெண்கள் அமைப்புகளினால் வெளிப்படுத்தப்படும் போது இவர்கள் இது வெறும் அரசியல் குரோத அடிப்படையில் குற்றச்சாட்டு என்று தப்பிவிட முடியாது. என்றால் ஆதாரங்கள் மக்கள் எங்களுக்கு தான் ஆதாரங்களை தருகின்றார்கள், மக்களிடம் இருந்துதான் நாங்கள் ஆதாரங்களை பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவே இந்த குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லி மிகப்பெரிய தவறில் இருந்து தப்பி பிழைக்க முடியாது என்பதுதான் உண்மையானது. ஆனால் இப்ப என்னென்றால் இந்த குற்றச்சாட்டு தமிழரசு கட்சி அதிகாரத்துல உள்ள ஒரு கட்சி அல்ல. தமிழரசு கட்சி இன்றைக்கு அதிகாரத்துல இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. தமிழரசு கட்சி அதுக்கு எதிரான ஒரு கட்சி. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் அவர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கிளிநொச்சியில் உள்ள அதிகாரிகள், குறிப்பாக போலீசார், ஏன் இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் விடயத்தில் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சில தடங்கல்களை போட்டார் என்ற செய்திகள் பெரும்பாலும் வெளிவந்திருக்கிறது பல்வேறு தளங்களில். எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்களால எப்படி இந்த போலீஸ் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? அது எப்படி சாத்தியம்? இல்ல, இங்க இப்ப இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக ஆட்சியில் இருப்ப அமைச்சர்கள் கூடி போலீசார் தங்களோட கடமைகளை செய்யாமல் உள்ளூர் அரசியல்வாதிகளின் வழிநடத்தலையும் அவர்களது நிதி வளங்களையும் அல்லது பாதாள கோஷ்டிகளிடம் நிதிகளை பெற்றுக்கொண்டு போலீஸ் தனது கடமையை செய்யவில்லை என்று அண்மையிலும் கூடி ஒரு முக்கியமான அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த போலீஸ் துறையும் சட்டம் ஒழுங்கும் என்பது இலங்கையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கின்றது. ஏனென்றால் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் போலீஸை கையாளலாம், எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் அல்லது சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் போலீஸை கையாள முடியாது என்று ஒரு நியதி இலங்கையில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மிக முக்கியமாக சொல்ல போனால் சட்டவிரோத செயல்பாடுகளுக்குத்தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போலீஸ் துறையும் சட்டத்துறையும் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய விமர்சனம். அதுதான் உண்மையிலே யதார்த்தமாக இலங்கையிலே தினமும் நடந்துள்ளது. ஆகவேதான் இங்கே சட்ட விரோத செயல்பாட்டில் ஈடுபடுபவர்கள் தங்கள் அந்த விரோத செயல்பாடுகளில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு இங்கு உறுதுணையாக போலீஸ் துறை இருப்பதுதான் மிக கவலைக்குரியது. மற்ற மாவட்டங்களை நாங்கள் விடுவோம். கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி போலீசார் அங்கு நடக்கின்ற இந்த மண் மாஃபியாக்கள், சாராய மாஃபியாக்கள் மற்றும் இந்த கல்வி மாஃபியாக்கள் போன்றவர்களோட நெருங்கின உறவுல இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் அண்மையில் நடந்த பல சம்பவங்கள், ஏனென்றால் இங்க குற்றம் புரிந்தவர்கள் போலீசாரையும் சட்டத்தையும் பயன்படுத்தி தப்பிக்கின்றார்கள். குற்றத்துக்கூடாக பாதிக்கப்பட்டவர்கள் பழிவாங்கப்படுகின்றனர் என்ற நிலைமை பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். அண்மையில கூடி தமிழ்ச்செல்வன் பிரபலமான ஊடகவியலாளர் தாக்கப்பட்டார், அடையாள அணிவகுப்பில் இனங்காணார். ஆனால் துரதிர்ஷ்டவசம் சட்டத்துறையை சார்ந்தவர்களும் போலீசாரும் பாதுகாத்து அவர்களை உடனே வெளியே விட்டார்கள். ஆகவே இங்கே இது மாதிரி பாதிக்கப்படுறவர்கள் போலீசாரிடம் சென்று தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இனம்தான் இங்கே குற்றவாளிகள் சுதந்திரமாகவும் திரிவதற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்குள்ளேயே அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கும் உரிய சூழல் உருவாகின்றது. இந்த 16 இளம் மாணவர்களின் விடயம் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல் சட்டத்துறையால் சம்பந்தப்பட்டவர் மீது இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இது பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக நீதி கிடைக்கும் என்று சட்டத்துறையையும் சட்டத்தின் பாதுகாவலர்களையும்
போய் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது அந்த மனநிலை அந்த சூழல் அற்றி வருகின்றதால தான் சட்டவிரோதிகள் அரசியல் செல்வாக்குகள் கூடாக தப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பாக இந்த 16 சிறுவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பில் நீங்கள் போலீஸ் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தீர்களா? அது சம்பந்தமாக சில செய்திகள் வந்திருந்தது. விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அழுத்தங்களை நீங்கள் கொடுத்திருந்தீர்களா? நிச்சயமாக நான் இது தொடர்பாக வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபருடன் பேசினேன் தொலைபேசியில். அவர் உடனடியாக எனக்கு உத்தரவாக இதுல உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும், இது ஒரு பாரதூரமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று அவர் என குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டு 2 தினங்களில் இந்த கைது நடவடிக்கை கடந்த 13ஆம் தேதி மாலை இடம்பெற்றது. அது என்னுடைய அழுத்தம் மட்டுமல்ல, இங்கு உள்ள சமூகத்தின் அழுத்தமாகவும் குறிப்பாக மனித உரிமை அமைப்புகளின் அழுத்தம் காரணமாகவும் அதில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் அல்லது சில சமூக நலன் விரும்பிகளின் அக்கறையாலும் குறிப்பாக ஊடகத்துறையினராலும் இந்த கைது செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் போலீசுக்கு இருந்தது. அதற்கூடாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்ப அண்மையில நீங்கள் நான் நினைக்கிறேன் சில தினங்களுக்கு முதல் நீங்கள் வெளியிட்ட ஒரு செய்தியில் அல்லது நீங்கள் ஆற்றிய உரையில உங்களுடைய கட்சி சமத்துவ கட்சியாக இருந்தாலும் நீங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியில் ஈடுபட்டு இறங்கி இருக்கிறீர்கள். ஊழல் அற்ற ஆட்சி அதிகாரத்தை உள்ளூராட்சி சபையில் கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் உள்ளூராட்சி சபையில் தமிழரசு கட்சி தான் அதிகாரத்தில் இருந்தது. அப்ப நீங்கள் சொல்கின்றீர்களா தமிழரசு கட்சி ஊழல் மோசடியில் ஈடுபட்டது என்று? நிச்சயமாக வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகின்றேன். மிக மோசமான ஊழல் விடயங்கள் இங்கே அரங்கேறி இருக்கும். உள்ளூராட்சி சபைகளுக்கு இப்போ குறிப்பாக கரைச்சி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் மிக வரி வருமானம் உள்ள மிகப்பெரிய சபை வடமாகாணத்திலே 1-2 சபைகளில் கரைச்சி பிரதேச சபைக்கு மிக வரி வருமானம் உள்ள 2 கரைச்சி பிரதேச சபையின் நிர்வாக அலகு என்பது கிட்டத்தட்ட கிளிநொச்சி மாவட்டத்தின் 65-70% வாக்காளர்களை மக்களை கொண்ட ஒரு பிரதேசம். ஆகவே இந்த பிரதேசத்தில் ஏராளமான வரி வருமானத்தை இந்த கரைச்சி உள்ளூராட்சி சபைக்கு கிடைக்கின்றது. ஆனால் அந்த மக்களின் வரி பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. மோசமான ஊழல்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக எங்களது அந்த உள்ளூராட்சி சபை இருக்கும் காலத்தில் 2018 இருந்து 2023 வரை 5 வருட காலத்தில் மிக பலமான எதிர்கட்சியாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்களுக்கு 11 உள்ளூராட்சி உறுப்பினர்கள் பிரதேச உறுப்பினர்கள் அந்த அங்கம் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்களின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தமிழரசு கட்சியின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரசை உள்ளூராட்சி அரசை பல ஊழல்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்களின் வரிப்பணம் மக்களுக்கு செலவழிக்கப்படாமல் ஒரு சில தவிசாளர் மற்றும் அவர்களை சார்ந்த ஒரு சிலர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் பொன்னகர் என்ற இடத்திலே ஒரு சுடலைக்கு எரிகொட்டையை கட்டுறதுக்காக 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எரிகொட்டையே கட்டப்படையில்லை. இந்த செந்தில் கிணத்தை தேடின மாதிரிதான் சுடலையில எரிகொட்டையை தேட வேண்டியிருந்தது. ஒரு எங்களது உறுப்பினர்கள் அம்பலப்படுத்தின பிறகுதான் இரவோடு இரவாக அந்த எரிகொட்டையை கட்டப்பட்டது. ஆகவே இது போன்ற பல்வேறு மோசமான மோசடிகள், தெருவிளக்குகள் போடுவதிலிருந்து மக்களுக்குரிய வீதிகளை புனரமைப்பதற்கு ஒதுக்கப்படும் நிதிகளில் ஒப்பந்தம் செய்யும் போது அதில் கமிஷன் பெறப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சட்ட விதிகளுக்கு புறம்பாக கடைகள், சந்தைகளில் கடைகள், பல்வேறு துஷ்பிரயோகங்கள் செயல்பட்டிருக்கின்றன. இதுக்கு பின்னால நிதி லஞ்சமாக பெறும் நிலைமைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே மக்களின் வரிப்பணங்கள் வீணடிக்கப்படாமல் ஊழலற்ற அர்ப்பணமான ஒரு சபையையும் அந்த சபைக்கு அர்ப்பணமான உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மக்களால் நேசிக்கப்படுகின்ற அல்லது மக்களை நேசிக்கின்ற வேட்பாளர்களை நாங்கள் இந்த தேர்தலில் இறக்கி இருக்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நிர்வாகத்தை, மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நிர்வாகத்தை எதிர்காலத்தில் உருவாக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்ப இந்த கிளிநொச்சி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், கிளிநொச்சி உள்ளூராட்சி சபை தேர்தலை எடுத்துக்கொண்டால், நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இதுவரை நடந்திராத என்ன மாற்றங்களை கிளிநொச்சி பிரதேச மக்களுக்கு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? என்ன உறுதியை மக்களின் வரிப்பணம் என்னென்றால், இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது மக்களின் வரிப்பணத்தில் இருந்து இயங்கும் சபைகளாக தான் இருக்கு. இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு ஏதாவது வெளிநாட்டு நன்கொடைகள் அல்லது கடன் அடிப்படையிலான சில திட்டங்களுக்கான நிதிகள் கிடைத்தால் தவிர மற்ற உள்ளூர் மக்களின் வரிப்பணத்தில் தான் இந்த சபைகள் இயங்குகின்றது. மக்களிடம் இருந்து புறப்படும் ஆதன வரி, ஏனைய சந்தைகள், ஏனைய வியாபார
அனுமதி பத்திரத்துக்கான நிதியிட்டங்கள் போன்ற பல்வேறு வகையில் கிடைக்க நீதிமன்றங்களுக்கு குற்றப்பணமாக செலுத்தப்படும் பணத்தின் ஒரு பெரும் பகுதி போன்ற பல்வேறு விடயங்களுக்கு கூட உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி தாராளமாக கிடைக்கின்றது. அரசு குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும், அந்த அந்த நிதியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு கிடைக்கின்ற கரைச்சி பிரதேச சபைக்கு ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய நிதியின் அளவு எவ்வளவு இருக்கும் என்றால் அவ்வளவு பெரிய வரிய மக்கள் செலுத்துறையில தானே வடக்கு கிழக்குல. கரைச்சி பிரதேச சபையை பொறுத்தவரையில நான் சொன்னேன், வடக்கு மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய வரி வருமானத்தை பெறக்கூடிய ஒரு பிரதேச சபை. ஒரு வருடம் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் குற்றப்பணமாக மக்களிடமிருந்து அறவிடப்படும் பணம் அதை உள்ளூராட்சி சபைகளுக்கு தான் கையளிக்கப்படுது, அதில் பெரும்பகுதி. ஆகவே அந்த நிதியே கிட்டத்தட்ட 20-25 மில்லியன்கள் மற்றும் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த நிதி ஒரு வருடத்துக்கு கிடைக்கின்றது. அதை விட ஆதன வரி என்ற நான் சொல்லியிருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையில தான் குடியிருப்பாளர்கள் கூட, மக்கள் தொகை கூட. ஆகவே அவர்களிடமிருந்து பெறப்படும் ஆதன வரி ஒரு மிகப்பெரிய தொகை. அதை விட பல்வேறு மிக பிரபல்யமான சந்தைகள் இருக்கின்றன, சந்தைகள் கூடாக புறப்படும் நிதிகள் போன்ற பல்வேறு சேவைகளுக்காக உள்ளூராட்சி சபைகளுக்கு மக்களால் செலுத்தப்படும் நிதிகளை வைத்துக் கொண்டு ஏராளமான திட்டங்களை மக்களுக்காக திருப்பி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமையின் போதுதான் இவர்கள் அதில் மோசடிகளை ஈடுபட்ட ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். பல கரைச்சி பிரதேச சபை கூடாக செய்யப்பட்ட பல மோசடிகள் ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டத்துக்கு கூடாக நாங்கள் பெற்று அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இம்முறை ஊழல் அற்றவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும், ஊழல்வாதிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதில் இந்த கிளிநொச்சி சமூகம் மிகவும் அக்கறையாக இருப்பதை நான் நிச்சயமாக அறிகின்றேன். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் குறிப்பாக எந்த விஷயத்தை நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் உறுப்பினர்களை தெரிவு செய்வது மட்டுமல்ல, அந்த கரைச்சி பிரதேச சபை உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்க வேண்டும். வந்தால் என்னென்ன விடயங்களை சாதிப்பீர்கள்? ஒன்று, ஊழல் இல்லாமல் இந்த வரியை பயன்படுத்துவீர்கள் என்றது சரி. எங்க என்னென்ன விஷயங்கள்ல பயன்படுத்த போறீங்களா? இல்ல, முதல் வெற்றி ஊழலற்ற ஒரு ஆட்சியை அமைப்பது. அது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் நாங்கள் கருதுவோம். அதை விட இன்றைக்கு இவர்களால் செயல்படுத்த முடியும். ஏனென்றால் உள்ளக வீதிகள் இருக்கின்றன, படும் மோசமாக இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ளக வீதிகள் கடந்த 2010-15 காலப்பகுதியில் மட்டும்தான் ஒரு அபிவிருத்தியை அடைந்தது. அந்த அபிவிருத்தி கிராமிய வீதிகள் என்று சொல்ற சி குரூப் ரோட்ஸ் சொல்றோம். அந்த ரோட்கள் எல்லாம் அதற்கு பிறகு கடந்த 10 வருஷமாக ஒரு வீதிகள் கூட செய்யப்படவில்லை. சில வீதிகள் செய்யப்பட்டது, ஆனால் ஒரு வருடத்துக்குள்ளேயே அந்த வீதிகள் முறையாக செய்யப்படாததாலும் மோசடிகள் நடந்தாலும் அது இல்லை. அப்ப நாங்கள் நேர்மையாக வரி வருமானத்தை கொண்டு நேர்மையாக மக்களுக்கு ஊழல் இல்லாமல் செய்தோம் என்றால் மக்களுக்கு நிறைய உள்ளக வீதிகளை அபிவிருத்தி செய்து கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, இப்ப தெருவிளக்குகள் எல்லாம் படும் மோசடி செய்யப்பட்டது. உச்ச தரமான தெருவிளக்குகளுக்காக கோட்டேஷன் எடுக்கப்பட்டு மிக தரம் குறைஞ்ச தெருவிளக்குகளை விலைக்கு வேண்டி அதில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான மோசடிகள் நடந்தது. இன்றைக்கு கிளிநொச்சி நகரம் இருட்டித்தான் இருக்கின்றது. கிளிநொச்சி நகரமும் கிராமங்களும் மிகவும் இருட்டான சூழல் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் போட்ட லைட் எல்லாம் ஒரு மாசம் அல்ல 2 மாசம் அல்ல பின்னி பற்றி அப்படியே நின்று விட்டது. ஆகவே அந்த ஒளியேற்றோடும். மற்றது குப்பைகள் அகற்றப்படுவதில்லை. குப்பைகள் அகற்றி உமையாள்புரம் என்ற இடத்திலே கொண்டே மக்களின் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வீசப்படுகின்றது. அதால் துர்நாற்றமும் மக்களுக்கான நிறைய பாதிப்புகளை, சுகாதார பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகின்றன. ஆகவே இந்த கழிவுகளை சரியாக எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி திண்ம கழிவுகளாக விவசாயிகளுக்கு விநியோகிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நாங்கள் தயாரித்து வச்சிருக்கோம். இந்த கழிவுகள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது கிளிநொச்சி குளம். அதாவது கிளிநொச்சியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீர் விநியோகத்தை வழங்கக்கூடிய இந்த கிளிநொச்சி குளத்துல கழிவுகள் எல்லாம் கொட்டப்படுவதாகும். இந்த கிளிநொச்சி குளம் தொடர்பில் இந்த பறவைகளுக்கான வீடந்தாங்கள் மற்றும் சுற்றுலா திட்டங்கள் என்று சொல்லி பல மில்லியன் கணக்கான நிதி தமிழரசு கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் மிக மோசமான முறையில மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுலா தலங்களுக்கு அந்த 300 மில்லியனுக்கு மேல செலவழித்த அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்காங்க. இல்ல இந்த திட்டங்கள் எல்லாம் எங்கேயும் ஒரு இந்த அரசியல் மாகாண சபையா இருந்தா என்ன, தமிழரசு கட்சியின் ஆளுமைக்குட்பட்ட உள்ளூராட்சி சபைகளா இருந்தா என்ன, திட்டங்கள் மக்களுக்காக இருக்கணுமே தவிர திட்டங்கள்
அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக போடப்படும் திட்டங்களா தான் இருக்கு. 300 மில்லியன் ப்ராஜெக்ட் செய்தால் அதில் ஒரு 25% எப்படி கொள்ளையடிக்கலாம் என்ற திட்டத்தின் அடிப்படையில தான் அவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். ஆகவே அதால திட்டங்கள் இப்ப வீதியை நான் சொல்றேன், ஒரு வீதிக்கு 20 மில்லியன் செலவழிப்பதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டால், ஆனால் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45% ஒப்பந்தக்காரர்களும் அதை வழிநடத்தும் அரசியல் தரப்புகளும் கொள்ளையடித்தால் மக்களுக்கு அந்த உண்மையான பயன் சென்றியாது. ஆகவே அந்த வீதி சரியா போடப்படாது. அதாவது ஒரு மழையோட அந்த வீதி சின்னாபின்னமாகி மாறிவிடும். ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் என்றால், முதல் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வந்தால் பல்வேறு நல்ல மக்கள் நலத்திட்டங்களை நேர்மையாக செய்யலாம். அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய செயல்பாட்டில் யாரும் எங்களை உரசி பார்க்காத அளவுக்கு நாங்கள் நிர்வாக பொறுப்புகளில் இருந்த காலத்தில் நாங்கள் திறம்பட செய்திருக்கின்றோம். 2010-15 காலகட்டத்தில் போடப்பட்ட வீதிகளோ பாலங்களோ இன்றைக்கும் பலமாக இருக்கின்றது. 2015-20 கால பகுதியில கம்பரனியா திட்டத்துக்கு கீழே போடப்பட்ட ரோட்டுகள் எல்லாம் ஒரு வருஷத்தோட சரி எத்தனையோ லட்ச கோடிக்கணக்கான காசு வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் நான் சொல்றேன், நாங்கள் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்கின்றதோ, உள்ளூராட்சி சபைகளுக்கு கூட மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாக சேவையை செய்ய முடியும், கிளிநொச்சியை ஒரு பசுமையாக மாற்ற வேண்டும், கிளிநொச்சியை ஒரு தூய்மையான நகரமாக கொண்டு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்களை இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்பு நாங்கள் செயல்படுத்துவோம். வீணாக நீங்கள் குறிப்பிட்டது போல கிளிநொச்சி குளம் உண்மையை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இந்த உள்ளூராட்சி இந்த பிரதேச சபை சரியான மக்களின் குடியிருப்புகளில் பகுதிகளில் இருக்கும் குப்பைகளை சரியாக அகற்றாததன் காரணமாகத்தான் மக்கள் கொண்டு குப்பைகளை வீதிகளிலும் குளம் போன்ற நிலைகளிலும் அதை போடுவதால் அந்த தண்ணி அசுத்தமாகின்றது. ஆகவே அந்த பொறுப்பாக அந்த பிரதேச சபை செயல்பட்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு காலமும் இப்படியான ஒரு அவல நிலைமை மக்களுக்கு ஏற்படாது. அந்த பரந்தன் வீதியில் வீதி பாழடைந்திருந்த வீதியில் திருமலையைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் மோதி உயிரிழந்திருந்தார்கள். சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு அந்த வீதி புனரமைக்கப்பட்டது என்று தெரியல. இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய என்ன சொல்றது அசம்பந்த போக்கினால உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றது. அடுத்தது 15 வயதுக்கு உட்பட்ட சிறுமி ஒருத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவமும் நடந்தது. இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக உள்ளூராட்சி சபைக்கு அதிகாரம் இருக்கின்றதா? ஏனென்றால் என்னுடைய முக்கியமான கேள்வி என்னென்றால் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி மாகாண சபையை கைப்பற்றிய போது சொன்ன விஷயம், நாங்கள் மாகாண சபையை கைப்பற்றுகிறோம், ஏனென்றால் நாங்கள் கைப்பற்றாவிட்டால் எதிரிகள் கைப்பற்றி விடுவார்கள். நாங்கள் கைப்பற்றினது இந்த மாகாண சபையை வச்சுக்கொண்டு ஒன்றும் பிரயோசனம் இல்லை என்றது மக்களுக்காக காட்டுறதுக்காக. அப்படி மாகாண சபையிலேயே ஒன்றும் இல்லை என்றால் இந்த உள்ளூராட்சி சபையில என்ன இருக்கு? உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நீங்க என்ன செய்ய போறீங்க? இது பற்றி மாகாண சபையை கைப்பற்றி மாகாண சபையில எந்த சட்ட அதிகாரமும் எங்களுக்கு தமிழக கையில இல்லை என்று காண்பிப்பதற்காகத்தான் நாங்கள் 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் இருக்கிறோம் என்றெல்லாம் பரப்புரை செய்தார்கள். ஆனால் மாகாண சபை அமைந்து விட்டது. மாகாண சபையில தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சி தான் பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றியது. பெரும்பான்மை என்றால் கிட்டத்தட்ட 3-2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அதிகாரங்கள் இருந்தன. சில அதிகாரங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறமை இதுவரை இருக்கிறது, நான் மறுப்பதற்கில்லை. காணி போலீஸ் அதிகாரங்கள் இன்னும் மாகாண சபைக்கு முழுமையாக கையளிக்கப்படவில்லை. அதில் எல்லா கட்சிகளும் எல்லா தமிழ் அமைப்புகளும் ஒரே குரலில் மாகாணத்துக்கான முழுமையான காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கின்றன, குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அந்த கருத்தோடு நாங்களும் 100% இணைந்து செயல்படுவோம். ஆனால் இருக்கும் அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையுடன் வாக்களித்த மக்களுக்கு எதிர்பார்ப்புடன் இருக்கும் மக்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்கலாம். அவர்கள் ஒன்றுமே செய்ய இல்லை, சும்மா அம்பலப்படுத்துவதற்காகத்தான் கேட்டென்றால் உண்மையிலே அது இன்னைக்கு ஒரு மாகாண சபையின் ஒரு விரிவாகத்தான் இந்த உள்ளூராட்சி அதிகாரங்களும் இருக்கின்றன. மாகாண சபையை தான் இந்த கட்டமைப்புக்கு மாகாண சபை தான் உள்ளூராட்சி மாகாண சபைகளில் உள்ளூராட்சி அமைச்சிருக்கின்றன. அதுக்கு செயலாளர் இருக்கின்றார், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் இருக்கின்றார், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் இருக்கின்ற அந்த கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே அதிகாரம் இல்லை என்று பிறகு இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் கதைச்சான அப்ப அதிகாரம் இல்லாத ஒரு நிறுவனம் என்று சொல்ற மாகாண சபையை உறுப்பினராகி எல்லாரும் வரி விலக்கு கூட
ஊடாக வாகனங்கள் பெற்றார்களே. அப்ப அந்த அதிகாரம் இல்லாத சபையை அம்பலப்படுத்துவதற்காக வரவில்லை, வாகனம் பெறுவதற்காக வந்தார். அது மாதிரி உள்ளூராட்சி சபைகள்ல இவ்வளவு நிதிகள் மக்களுக்குரிய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அதப்படி இவர்களால் அதில் மட்டும் அக்கறையாக சரியாக செயல்பட முடிந்தது. ஒன்றும் இல்லை அதிகாரம் என்று மட்டும் சிம்பிளாக செய்யாததை செய்ய முடியாத இல்லை செய்ய மக்களுக்கு செய்யாததை அதில் அதிகாரம் இல்லை என்று சொல்லி தப்பிக்க முடியாது. அப்படின்னு இவர்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும். செய்யக்கூடியவர்களுக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டும். கிளிநொச்சியில நிறைய கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதனோடு தொடர்பட்ட சில தொழிற்சாலைகள், தையல் தொழிற்சாலைகள் போன்ற உள்ளூர் உற்பத்தி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அவை ஒன்றும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா அமையல, அதை ஒன்றும் வெற்றிகரமாக அமைந்ததாக அமையல. இது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் இவ்வாறான திட்டங்களை கொண்டு வருவீங்கள் என்ற அந்த விஷயத்தோட நாங்கள் இந்த உரையாடலை முடிக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் சொல்ற சரி. இப்ப எனக்கு குறிப்பா பெரிய முதலீடுகள் என்று கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பெரிய முதலீடு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் ஒரு நிறுவனமாக ஆடை தொழிற்சாலை இருக்கின்றது. அதற்கூடாகத்தான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் அதில் வேலை செய்கிறார்கள். அதற்கூடாக பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உள்ளூர் சின்ன சின்ன சிறு உற்பத்தியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால் அவர்களுக்கான சந்தை வாய்ப்பு. இந்த சந்தை வாய்ப்பும் மற்றது இன்றைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு கூடாக அவர்களின் உற்பத்திகளுக்காக அவர்கள் செலவிடும் அதிகரித்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கான சந்தை வாய்ப்பும் பெறுமதியான விலை நிர்ணயமும் கிடைப்பதில்லை. அது விவசாயமா இருக்கலாம், சிறு சிறு கைத்தொழில்களா இருக்கலாம். இந்த விடயம் உள்ளூராட்சி சபைகளுக்கு கூடாக செய்யப்படுற விடயமாக பெருசாக இல்லை. இது ஒரு அரசின் கொள்கைகள். உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு சரியான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த NPP அரசு செய்வோம் என்று சொன்னது. ஆனால் இதுவரை இந்த முறை பெரும்போகலாமையின் போது நெல் கொள்வனவில் ஒரு நியாயமான அல்லது உரிய காலத்தில் நெல்லை அரசு கொள்வனவு செய்யக்கூடிய பொறிமுறைகளை செய்யாததால இந்த முறை நெல் உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய அளவில் கடனாளியாக மாறி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சந்தை வாய்ப்பு சரியாக. அதுபோல இந்த சிறு கைத்தொழில்கள் இருக்குத்தாங்க. சிறு கைத்தொழில்கள் இன்றைக்கு தரமாக தயாரிக்க அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது. நுகர்வோருக்கான திருப்திகரமான சேவையை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் இன்றைய நாட்டின் பொருளாதாரம், ஏற்றுமதி செலவீனங்கள், ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த உள்ளக உற்பத்திகளை கொள்வனவு செய்யும் முக்கியமாக எங்களது புலம்பெயர் தமிழர்கள் இந்த தாய்நாட்டின் அல்லது இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து கொள்வனவு செய்வதற்குரிய ஒரு திட்டமிடலை மேற்கொண்டால் இந்த உள்ளூர் உற்பத்திகள் வளர்ச்சி அடையும். அதற்கூடாக பலருடைய வாழ்வாதாரம் சொந்த காலிலே அவர்கள் நின்று செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியுமாகவே புலம்பெயர் மக்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். தாய்நாடு உற்பத்திகளுக்கு, எங்களது உறவுகளின் உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் அதை நுகர்வோராக மாற வேண்டும். அதுவும் ஒரு மிக பிரதானம். இந்த உண்மையா பல சிறு கைத்தொழில் உற்பத்தியாளர்கள் தங்கள் மிக கடன்பட்டு வங்கிகளில் லோன் எடுத்து தன் நகைகள் அதுகளை அடைய வச்சு காணிகள் பூமிகளை அடைய வைத்து ஒரு உற்பத்தி நிறுவனங்களை தொடங்கினால் அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு இல்லாமல் அது இல்லாமல் போது அவர்களை தங்கி இருந்த அந்த உற்பத்தியாளர்கள் வேலை செய்பவர்கள் வேலையற்றவர்களாக மாறும் நிலைமை எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உற்பத்தியாளர்களுக்கு நல்ல தரமான உற்பத்தியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயிற்சியும் திறமையும் பெற்றவர்களாக இப்போ மாறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஊக்குவிப்பு என்பது நுகர்வுகளை புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட எங்கள் நாட்டில் வாழ்பவர்களை விட அதிகமான வடகிழக்கு தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள். வடகிழக்கு தமிழர்கள் இங்கே உள்ளூர் புலத்தில் வாழக்கூடிய மக்களை விட புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அக்கறை எடுத்தால் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களும் ஊக்குவிக்க முடியும். அது அவர்கள் உள்ளூர் உற்பத்தியில் ஈடுபடுறவர்களுக்கு ஒரு சரியான வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி கொடுக்கும். நினைக்கிற இறுதியாக நீங்கள் இந்த புலம்பெயர் தமிழர்கள் பற்றி கூறினபடியா அந்த கேள்வியோட இதை நிறுத்திக் கொள்வோம். இந்த புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் அந்த முதலீட்டாளர்களை எவ்வாறு நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளோட இணைத்துக் கொள்வீர்கள்? அந்த செயல்பாடு எப்படி இருக்கும்? உங்களுடைய கையில் அந்த அதிகாரம் வருமாக இருந்தால், கரைச்சி பிரதேச சபை மற்றும் கிளிநொச்சியில் உள்ள பிரதேச சபைகளின் அதிகாரம் உங்களோட கையில வருமா இருந்தால், புலம்பெயர் தமிழர்கள் அங்கே ஒரு முதலீட்டை செய்யறதுக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை உங்களால மேற்கொள்ள முடியும் என்ற அந்த கேள்வியோட நாங்க இந்த உரையாடல் நிச்சயமாக நாங்கள் கடந்த காலத்திலும் பல குறிப்பாக ஹோட்டல் தொழில்,
பல புலம்பெயர் தமிழர் உறவுகளின் முதலீடுகளை நாங்கள் ஊக்குவித்திருக்கின்றோம். அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கின்றோம். இதுக்கு பெறக்கூடிய நெருக்கடிகள், சட்ட பிரச்சனைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து செயல்படுத்தி இருக்கிறோம். அதே போல எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகளும் மிக முக்கியமானது. பல்வேறு முதலீடுகளுக்கு உள்ளூராட்சி சபையின் சட்ட அனுமதிகளுக்கான விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே அதில் எந்த தாமதமும் இல்லாமல் அதை உடனடியாகவே அந்த முதலீட்டை ஆரம்பிப்பதற்குரிய தடைகளை அகற்றி ஏற்படுத்தி கொடுப்போம். கடந்த காலத்தில் தடை அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்களாலும் இருந்தது, சில அதிகாரிகளாலும் அவர்களுக்கு ஒரு தடை போட்டிருந்தது. அதுக்கு பின்னால ஏராளமான காசு பணம் பெறப்பட்டுத்தான் செயல்படுத்தப்படுகிறது, தட்டி கழிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்படியான தடைகளை நாங்கள் அகற்ற முடியும். மற்றது உள்ளூர் உற்பத்திகளை சந்தை வாய்ப்புக்கு செல்லும் போது தரமான பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உள்ளூராட்சி சபைகள்ல தான் இந்த உள்ளூராட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில் தான் பல்வேறு இந்த ப்ரொடக்ட் பொருட்களுக்கான தர நிர்ணயங்களையும் அதை ஏற்படுத்தக்கூடிய பிஹெச்ஐ போன்றவர்களின் அனுமதியை, பிஹெச்ஐ போன்றவர்களின் ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே அதற்கூடாக ஒரு தரமான உற்பத்திகளை அவர்கள் உருவாக்குவதற்கும் சர்வதேச சந்தையில் தரமான பொருள் என்ற ஸ்டாம்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நாங்கள் நிச்சயமாக எல்லா வகையிலும் உதவ முடியும். உங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை சார்ந்தவர்களையும் நேர்காண்டு மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, இது ஒரு முக்கியமான காலகட்டம், நீங்கள் மிக பிஸியாக இருப்பீங்கள். இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஏவாளன். உங்களது நிறுவனத்துக்கூடாக எங்களுடைய கருத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு ஊடகமாக நீங்கள் எனது நேர்காணலை நான் பயன்படுத்தி கொண்டேன். அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் நீண்ட நேரம் உரையாட நான் காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.